ஈவேரா வந்து திராவிடத்தில் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக தான் குரல் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியும். ஈவேரானாலே பார்ப்பன எதிர்ப்பாளர். பாம்பையும் பாப்பானியும் பார்த்தா பாப்பான அடின்னு சொன்னவர். கருணாநிதி பார்ப்பனியத்தை ஒழித்தாரா ஆதரித்தாரானா? வார்த்தையினால் ஒழித்தார், ஒழிக்கணும்னு பேசினார். ஆனால் செயலால் வந்து நிறைய விஷயம் அவர் வந்து பார்ப்பனியர்களைத்தான் உபயோகித்துக் கொண்டார். 1996 இவர் ஆட்சிக்கு வர்றார். வந்தோடனே தன்னுடைய மகன் ஸ்டாலினை வந்து இதாக்குறாரு, மேயரா. ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒன்றும் தெரியாது, அப்போ சுத்தமாக தெரியாது அவருக்கு. அப்போ தனக்கு நிர்வாகத்துக்கு தேவைப்படும் போது பார்ப்பனர், ஆனால் வெளியில் பேசுகிறது பார்ப்பன வேஷம். அப்படி தான் கருணாநிதி பண்ணார். உன் திராவிடத்தை காப்பாற்றினதே எம்ஜிஆர் தான். 76க்கு அப்புறம் திருமாவளவன் சொல்கிறாரு, பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்துட்டார். அந்த பார்ப்பனம் பண்ணீங்கன்னா வெக்கம் இல்லாமல் சோசியல் ஜஸ்டிஸு, சமூக நீதினு பேசுகிறீங்க. உன் சமூக நீதியை உன் திராவிட தலைவன் எவையா வந்து இது பண்ணா நடைமுறைப்படுத்தினா சொல்லு. அந்த பெண்மணி தான் உன் திராவிடத்தை இது பண்ணா. நீ ஜாதி பார்த்தையா? அந்த பெண்ணு ஜாதி பார்த்துச்சா? நீங்கள்லாம் ஜாதிக்கு கட்சி வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா வந்து ஜாதி வந்து பிராமணர் தானே. எந்த ஒரு பிராமணரையாவது தன் பக்கத்தில் வச்சாங்களா அவங்க? ஒவ்வொன்றுக்கும் ஜாதி, எதற்கு எடுத்தாலும் ஜாதி. அதுவும் கொலை நடந்துட்டா தேடி ஓடுறான் என்ன ஜாதின்னு. தான் ஜாதியாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான தலைவர்கள் வாழக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஜாதி இதை வச்சுருக்கோம்னா இயக்கத்துக்கு போயிடும், அரசியல் கட்சிக்கு வராது. அரசியல் கட்சிக்கு வந்தால் நீ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அத்தனை கோடி மக்களையும் ஒரே நிலையோட தராசா இருந்து நீ பாவிக்கணும். ஜாதியை பற்றி பேசும்போது மற்றவங்க மனம் புண்படாதபடி பேசணும். ஒரு ஜாதியை நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். இப்போ நான் கூட தலைவர்களை தான் திட்டுறேன், அந்த ஜாதியை திட்டுறேன்னா. வாவு சிதம்பரனார் எவ்வளோ பெரிய ஆளுங்க. வாவு சிதம்பரனாரே பிள்ளைமா இருக்கிறாங்க, எங்க நாசமாக போட்டு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் வழக்கறிஞரான வரதராஜன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திருமாவளவன் பேசின பேச்சு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது திராவிட இயக்கத்தில் பார்ப்பனியத்தை உட்புகுத்தினது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் தான் வந்து முதல் பார்ப்பனிய பெண்ணை வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக்குனார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். இந்த இடத்துல எதுக்கு சார் அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கணும்? அது மட்டும் இல்லாமல் அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கருணாநிதி மட்டுமே ஊழல்வாதி மாதிரி பேசுகிறீங்க. ஏன் எம்ஜிஆர் அவர்கள் அந்த டைமில் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, ஏன் அண்ணா அவர்களே இருந்தாங்களே, அவங்கள பற்றிலாம் யாருமே பேச மாட்டேங்கிறன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறது சார். அதாவது இப்போ திருமாவளவன் சொன்னது வந்து திராவிடத்தில் வந்து பார்ப்பனியத்தை புகுத்தினார் இதுவில் எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்கிறாரு. ஈவேரா வந்து திராவிடத்தில் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிராக தான் குரல் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியும். ஈவேரானாலே பார்ப்பன எதிர்ப்பாளர். பாம்பையும் பாப்பானியும் பார்த்தா பாப்பான அடின்னு சொன்னவர். ஆனால் முதல்ல திராவிடத்தில் பார்ப்பனியத்தை புகுத்துறது வந்து ஈவேரா தான். எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஈவேரா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தது. அந்த ட்ரஸ்ட்டில் நிறைய வீடுகள் எல்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுருந்தார். வருமானம் அவருக்கு. அந்த வீடுகளை பூரா பார்ப்பனர்களுக்கு தான் விட்டார். அப்போ நிறைய பேர் போய் கேட்டாங்க, பார்ப்பனியத்துக்கு எதிராக பேசுகிறீங்க, பார்ப்பனர்களுக்கு தானே வீடை வாடகைக்கு கொடுக்குறீங்கன்றதுக்கு பெரியார் சொன்ன வார்த்தை. அவன் தான் ஒழுங்காக வாடகை கொடுக்குறான். பார்ப்பனை இல்லாதவன் வாடகையும் கொடுக்க மாட்டான், வீட்டுக்கு வந்துட்டு காலியும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னவர் பெரியார். அப்போ பார்ப்பனியத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. தன்னுடைய சொந்த ட்ரஸ்டிலேயே பார்ப்பனியர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார். ஆனால் வெளியில் பேசுனது பார்ப்பனியத்தை வந்து ஒழிக்கணும், பார்ப்பான்களை ஒழிக்கணும்னு சொல்லி வேஷம் போட்டாருங்கிறது தான். அவங்க பார்ப்பனியம் வந்து அங்கே தான் வந்தது. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து கருணாநிதிக்கு வரும். கருணாநிதி பார்ப்பனியத்தை ஒழித்தாரா ஆதரித்தாரானா? வார்த்தையினால் ஒழித்தார், ஒழிக்கணும்னு பேசினார். ஆனால் செயலால் வந்து நிறைய விஷயம் அவர் வந்து பார்ப்பனியர்களைத்தான் உபயோகித்து கொண்டார். அவர் 71 69 சீஃப் மினிஸ்டராக இருந்ததுலேருந்து நான் கணக்கு சொல்கிறேன். பார்ப்பனிய அதிகாரிகளைத்தான் முக்கியமான பதவிகளில் போடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் பிரெயினியாக, அதாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு நான் செய்வாங்க அப்படின்னு. இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் பிராமணர். 1996 இவர் ஆட்சிக்கு வர்றார். வந்தோடனே தன்னுடைய மகன் ஸ்டாலினை வந்து இதாக்குறாரு, மேயரா. ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒன்றும் தெரியாது, அப்போ சுத்தமாக தெரியாது அவருக்கு ஸ்டாலினுக்கு. அப்போ என்ன பண்ணார், நம்ம பையனை மேயர்னு போட்டோம்.
நம்ம பையன் நிறைய சாதனைகள் செஞ்சதான் மக்களை ஏமாற்றணும், குறிப்பாக சென்னை மாநகர மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு திறமையான ஐஏஎஸ் அதிகாரியை கார்பரேஷனுக்கு போட்டா, முக்கியமான பதவியில் போட்டுட்டா, அவரை பல நல்ல விஷயங்களை செய்ய சொல்லிட்டா அந்த பேர் தான் நம்ம பையனுக்கு கிடைக்கும். சென்னையில் இருக்கிறவங்கலாம் முட்டாளாயிருவான். ஸ்டாலின் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டா இருப்பான்னு சொல்லுவான். அந்த அதிகாரி பேர் எவனும் சொல்ல மாட்டான். அதுக்காக ராதாகிருஷ்ணனை தூக்கி இவர் மேயராக இருக்கும்போது இங்கே போட்டு பல நல்ல திட்டங்களை இந்த குப்பை அள்ளுறதுக்கு இவங்களை ஏஜென்சி வச்சது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் தான் பண்ணார். ஆனால் அவரை பண்ண வச்சு பார்ப்பன அதிகாரியை பண்ண வச்சு பேரை வந்து தன் மகனுக்கு வாங்குறதில்ல. அவர் ஃபுல்லாக இப்போ கே நாராயணன் ஒரு பார்ப்பன ஐஏஎஸ் தான், அவரை ஃபுல்லாக இவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். குகன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பார்ப்பனர், அவர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டார். ராமன் ஒரு ஒருத்தர் இருந்தார், அவரும் பார்ப்பனர் தான். இவருடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் தான் இருப்பாங்க. அப்போ தனக்கு நிர்வாகத்துக்கு தேவைப்படும் போது பார்ப்பனர், ஆனால் வெளியில் பேசுகிறது பார்ப்பன வேஷம். அப்படி தான் கருணாநிதி பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பனத்தை புகுத்தியவர் எம்ஜிஆர் அப்படின்னு இவர் சொன்னார். அதனால தான் திராவிடம் வந்து திராவிடத்தில் பார்ப்பனத்தை புகுத்தியவர் எம்ஜிஆர்னு சொல்கிறாரு. அப்படி தானே? இது எம்ஜிஆர் இல்லைன்னா திராவிடம் 1976 ஒழிஞ்சு போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியாது, உங்களை மாதிரி இளைஞர்களுக்கே தெரியாது. ஏன்னா 71லேருந்து 76 வரை திராவிட முன்னேற்ற கழகம்னு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செஞ்ச அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம், ஊழல் எல்லாமே உச்சத்தை தொட்டுச்சு. அப்போ தான் இந்திரா காந்தி அவங்களை டிஸ்மிஸ் பண்ணாங்க, கே ஷாவை வச்சு. சர்க்காரியா கமிஷன் வந்து ஊழலுக்கு கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷனில் வந்து இவர் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறாருன்னு இவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. அன்னைக்கே ஒளிந்திருக்கும் திராவிடம். ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ் தலை தூக்குச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரும், அப்போ தான் எம்ஜிஆர் வெளியில் வர்றாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு, செகண்டு காங்கிரஸ், 3வது தான் திமுக. அப்போ கருணாநிதி தலைமையில் இருக்கும் திமுக திராவிடத்தை 3வது இடத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் எம்ஜிஆர் திராவிடத்தை விட்டு வெளியில் வந்ததுனால திராவிடத்தை அந்த 10 வருஷம் எம்ஜிஆர் காப்பாற்றினார். இல்லைன்னா அந்த 10 வருஷத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும் கருணாநிதி பண்ணதில். ஆக திராவிடத்தை காப்பாற்றினதே எம்ஜிஆர் தான் 76க்கு அப்புறம். இல்லைன்னா அந்த 10 வருடம் இதாகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம திருமாவளவன் சொல்கிறாரு, பார்ப்பன பெண்ணை கொண்டு வந்துட்டாராம். அந்த பார்ப்பன பெண்ணிங்கெல்லாம் வெக்கம் இல்லாமல் சோசியல் ஜஸ்டிஸு, சமூக நீதினு பேசுகிறீங்க. உன் சமூக நீதியை உன் திராவிட தலைவன் எவையா வந்து இது பண்ணா நடைமுறைப்படுத்தினா சொல்லு. உன் சமூக நீதியை யார் நடைமுறைப்படுத்தினா? உன் ஈவேரா மைக்கை வச்சுக்கிட்டு ஊருக்கு வாயால் பேசிக்கிட்டு இருந்தாரே ஒழிய ஆட்சிக்கு வந்து நடைமுறைக்கு கொண்டாந்து சமூக நீதிக்காக இடஒதுக்கீடெல்லாம் அவர் ஏதாச்சும் செஞ்சாரா? செய்ய முடிஞ்சதா? ஈவேராவுக்கு ஆட்சிக்கே வரல. அப்போ சமூக நீதியின் காவலர்னு எந்த மூஞ்சியோட சொல்கிறீங்க? 1952 தான் முதல் தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 57 இந்த உங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் இடஒதுக்கீடே கொண்டு வந்தாங்க. இடஒதுக்கீடு கொண்டு வந்தது உன் ஈவேரா கொண்டு வந்தாங்களா? உன் கருணாநிதி கொண்டு வந்தாங்களா? உன் அண்ணாதுரை கொண்டு வந்தாங்களா? முதல் இடஒதுக்கீடு, பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு காங்கிரஸ் ஆட்சியில் தானே தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் கவர் வந்தார் கருணாநிதி, 6%மோ 7%மோ அந்த இடஒதுக்கீடில் கூட கொடுத்தாரு. அவ்வளோதான். 31% பிற்படுத்தப்பட்டோருக்கு இருந்த இடஒதுக்கீடை 50% கொண்டு வந்தது எம்ஜிஆர். இந்த 50% இடஒதுக்கீடுக்கு 69% கொண்டு வந்து அன்னைக்கு அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது நீ சொல்கிற பிராமண பெண்ணு தான். உன் சமூக நீதியை காத்தது உன் திராவிட தலைவன் எவனுமே கிடையாது. அந்த பிராமண பெண்ணு தான் உன் சமூக நீதியை காப்பாற்றினார். 69% இதில் ஷெட்யூலில் கொண்டு வந்தாங்க இந்திய அரசியல் சட்டத்தில். யார் கொண்டு வந்தாங்க? உங்கள் வீரமணி வாய்களையே பாராட்டினார். இப்போ ஈவேரா பெரியாருன்னு ஒரு பட்டத்தையே கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு. உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் உன் திராவிடத்தை இது பண்ணா. நீ ஜாதி பார்த்தையா? அந்த பெண்ணு ஜாதி பார்த்துச்சா? நீங்கள்லாம் ஜாதிக்கு கட்சி வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா வந்து ஜாதி வந்து பிராமணர் தானே. எந்த ஒரு பிராமணரையாவது தன் பக்கத்தில் வச்சாங்களா? அவங்க வச்சாங்களா? ஷோ வந்து பிராமணரை சேர்ந்தவர் தான். அவருக்கு அட்வைசர்னாங்க. ஷோவை அவங்க கடைசி வரை நட்பு முறையில் தான் வச்சாங்களோ இல்லையா? அவங்க சொன்னதை கேட்டு எதையுமே நடைமுறைப்படுத்தலை. சசிகலாங்கிற முக்குளத்தூர் சேர்ந்த பெண்ணை தான் க்ளோஸாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிராமணரை அவங்க க்ளோஸாக வைக்கலை.
அவங்க ஜாதி பார்க்கலையே. அவங்க ஜாதி பார்த்துருந்தா பிராமணராக இருந்த சங்கராச்சாரியாரை கைது பண்ணியிருப்பாங்களா? பிராமண பெண்ணாக இருந்தாலும் நடுநிலைமையாக நடந்து கொண்டார். யாரையும் பிரித்து பார்க்கல. உங்களை மாதிரி ஜாதியை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு ஊரை இது பண்ணிக்கிட்டு இல்லை. ஜாதிக்குன்னு 2-3 பேர் கட்சியை வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறாங்க. நீ ஜாதியத்தை பேசுகிறவன் அவங்கள போய் பிராமணருங்கிற ஜாதிங்களை பற்றி நீ சொல்லலாமா? அதனால் ஜாதியை பார்த்தவங்கலாம் திராவிடத்தை சேர்ந்தவன். அதுதான் சொல்லி எம்ஜிஆர் வந்து ஜாதியை பார்க்கல. அவர் கேரளாவை சேர்ந்தவர். கேரளானா மேனன் இதில் பிறந்தவர். அவர் அவங்க பேரே ராமச்சந்திர மேனன் தான். அப்போ அவருக்குங்கிறது ஜாதிங்கிறது இங்கே இல்லை. ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை தான் அவர் உருவாக்கினார். எல்லா இடங்கள்லையும் தெரு பேரில் இருந்த ஜாதி பேரெல்லாம் எடுங்கன்னு சொன்னவர் முதல்ல எம்ஜிஆர். ஒவ்வொரு தெருலையும் போய் இது இருக்கும். ராமசாமி ஐயர் தெரு இருக்கும். எம்ஜிஆர் இருக்கும்போது ஐயர் எடுத்தாங்க. ரங்கசாமி பிள்ளை தெருவுன்னு இருக்கும், பிள்ளை எடுத்தாங்க எம்ஜிஆர் இருக்கும். அவர் அங்கே பேசலாம். நீங்கள்லாம் ஜாதியை உருவாக்குனவங்க தான் நீங்கள். அதனால் எம்ஜிஆர் இல்லாவிட்டால் இன்னொன்று சொல்கிறாரு திருமாவளவன், நாங்கள் உயிருடன் இருக்கும் முறை திராவிடத்தை அழிய விட மாட்டோம். திராவிடத்தை 76லேயே அழிஞ்சு மூடியிருப்பாங்க. உன் திராவிடத்தை நீ பேசுகிற இந்த திராவிடத்தை அன்னைக்கு காப்பாற்றினவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அந்த பிராமண பெண்மணி ஜெயலலிதா. உன் திராவிடமே ஜெயலலிதா காலில் போய் வெக்கம் இல்லாமல் விழுந்து கும்பிட்டது கி வீரமணி. அதுக்கு ஒரு சாட்சி. உன் கி வீரமணி பார்ப்பானியத்தை எதிர்த்து பேசின வீரமணி ஜெயலலிதாங்கிற பிராமண பெண் காலில் போய் விழுகலையா? அன்னைக்கே போச்சு ஆகும் திராவிட. நீங்களாம் வெக்கம் இல்லாமல் நீ திராவிடத்தை பற்றி பேசாதீங்க. அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். சார் அதே மாதிரி இன்னைக்கு திருமாவளவன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இந்த ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம்னு ஒன்று தனியாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி திமுக அரசை எதிர்த்தே போராட்டம் பண்ணுறாரு சார். நான் சும்மாங்க நான் தான் சொல்கிறேன். அப்போ அவங்க பட்டியலிருந்து மக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள்லாம் படித்தவங்க இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சில இதிலெல்லாம் பார்க்குறேன். ஓசியில் வரான் பட்டியலிருந்து சேர்ந்த கேண்டிடேட் பசங்க ஓசியில் வந்து காம்பீட் பண்ணுறான். அந்தளவுக்கு ஓப்பன் காம்படிஷன் அளவுக்கு மார்க் எடுக்கிறான். எல்லாம் படிச்சிருக்கீங்க, யோசிங்க. இந்த அரசியல் தலைவங்களாம் உங்களை முட்டாளாக்குறாங்க, ஏமாத்துறாங்க. என்ன சட்ட பாதுகாப்பு கொண்டு வர முடியும்? கொலைக்கே வந்து உச்சக்கட்ட தண்டனை கொடுத்தாச்சு, தூக்கு. இல்லைன்னா சாகுமுறை ஆயுள் தண்டனை. இதை விட உச்ச தண்டனைன்னே கொடுக்க முடியும்? சட்ட பாதுகாப்பு என்ன சட்ட பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நான் எல்லாம் சிந்திங்க, ஜாதி எல்லாம் மறந்துடுங்க. உங்கள் ஜாதியிலேயே உங்கள் சொந்தக்காயை எத்தனை ஒரு மாப்பிள்ளைக்கு எத்தனை பெண்களை போய் பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு எல்லா இதையும் முடிச்சுட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இது ஜாதியை வச்சா சொல்கிறாங்க. அப்போ ஜாதிக்கு மேலே சில விஷயங்கள் இருக்குது. கல்யாணத்துக்கு ஜாதி மட்டும் ஒரு விஷயம் இல்லை. மாப்பிள்ளை வீடு பையன் என்ன வேலை பார்க்குறான்னு பார்ப்பாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு பார்ப்பாங்க, பொண்ணு வேலைக்கு சம்பளத்துக்கும் அது மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க, பையனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கான்னு பார்ப்பாங்க, குடிக்கிறானான்னு பார்ப்பாங்க, போதை மருந்து இருக்கான்னு பார்ப்பாங்க, வேறு பெண்களுடன் தொடர்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தானே ஒரு திருமணம் முடிவாகுது. வெறும் ஜாதியை வச்சு முடிவாகிறதுங்கிறது இல்லையா? ஜாதிக்கு பின்னாடி நிறைய விஷயமும் இருக்க. ஜாதியும் ஒரு இதில் இருக்குது. பழமையான சமுதாயம் கிராமங்களில் இதில் இருக்கிறவங்க அதை இது பண்ணுவாங்க. எல்லா இதுலேயும் தான் ஜாதி இருக்குது. பட்டியலினத்து மக்கள்லேயே வந்து அருந்ததியர்னு ஒரு ஜாதி இருக்குது. இந்த மற்ற 2 வகையை சேர்ந்தவங்க அதை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. கொலைன்னு போகிறது சில இதுங்களில் வந்து சில விஷயங்கள் இதாகும்போது கொலைன்னு வருது. அதுக்கு தண்டனை கடுமையாக கொடுக்கணும், மாற்று கருத்தில் கைது பண்ணுங்க, தூக்கில் கூட போடுங்க. ஆனால் அவன் அந்த கொலையை செய்த ஒரு மனிதனுடைய ஜாதியை பூராமே கொச்சப்படுத்தி பேசாதீங்க. நாட்டில் வந்து ஜாதி மோதல் வந்துடும், நீங்கள்லாம் பொறுப்பாக இருக்கணும்னு நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன். அவன் அந்த ஐயா இப்போ எங்ககிட்ட இப்போ காவல்துறையினர் இருக்கும்போது அப்போ 3 லட்சம் குற்றவாளிகள் இருந்தாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு. இப்போ 1.5 லட்சம் 2 லட்சம் தான் இருக்குது குற்றவாளிகள். இந்த 2 லட்சம் குற்றவாளிகளுக்கும் ஒரு ஜாதி இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஒரு ஜாதியில் பிறந்திருப்பான். பிக் பாக்கெட் அடிக்கிறவன் ஒரு ஜாதியில் பிறந்திருப்பான், கொலை பண்ணுறவன் ஒரு ஜாதியில் பிறந்திருப்பான், ராபரி பண்ணுறவன் ஒரு ஜாதியில் பண்ணியிருப்பான், கொள்ளை அடிக்கிறவன் இது பண்ணுறவன் ஒவ்வொருத்தனும் ஒரு ஜாதியில் பிறந்தவன் தான் குற்றவாளி. அந்த குற்றவாளி செய்த குற்றத்துக்காக அந்த ஜாதியவே வந்து நீங்கள் இது பண்ணி நீ வந்து அசிங்கப்படுத்தி பேசுனா அது ஜாதி மோதல்களை உருவாக்கும். ஏன் கட்சி வச்சிருக்கிறவெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஒரு சமுதாய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, சமூக பொறுப்போடு பேசுங்க. ஜாதி பிரச்சனை வந்தாலும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது திருநெல்வேலியில். 2 பேரும் உட்காந்து குடிச்சிட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் குடிச்சிட்டு வரான். 3 பேரும் வாலிபர்கள். 3 பேர் அந்த குடிச்சிட்டு வந்தவன் வந்து வரும்போது இந்த சீட்டு விளையாண்டுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ வாக்குவாதம் வருது. ஒருத்தன் வாக்குவாதம் வந்தோடனே அடிச்சுக்கிறான்.
அடிச்சுக்கிட்ட உடனே அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறாங்க. இதுதான் நிகழ்வு. ஒரு ஜாதி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறது கேவலங்க. இப்படி ஆளுங்கெல்லாம் கட்சி கொலை செய்யவன் என்ன ஜாதி? அவன் எங்கள் ஜாதி. இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்த 2 பேர் பண்ணதுக்கு அவர் சொல்றது, இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் இதே வேலையா போச்சு. இது படிச்சவன் சொன்னாங்க. அப்படி அவன் குடிச்சிருக்கான், சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, ஒருத்தன் திட்டிக்கிறான், அடிச்சிடறான், கொலை பண்ண. ஏன் இங்கே ஜாதியை கொண்டு வர? இதை விட வேற பொழப்பு போய் பொழைங்கன்னு சொல்றேன். சமூகமா ஒற்றுமை முக்கியம் இல்லையா? இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஜாதி, எதற்கெடுத்தாலும் ஜாதி. அதுவும் கொலை நடந்துட்டா தேடி ஓடுறான் என்ன ஜாதின்னு. தான் ஜாதியா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான தலைவர்கள் வாழக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் எல்லோருக்கும் இப்போ சகோதரனா பாருங்க, வெக்கம் இல்லாமல் தமிழனை ஏன் சொல்றீங்க? அப்புறம் என்ன தமிழ் தேசியங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு உங்க யாருக்காச்சும் தகுதி இருக்கா? எல்லாருக்கும் தான் சொல்றேன். தமிழ் தேசியத்தை எப்படி நீ சொல்லலாம்? நீ தமிழுக்குள்ள ஜாதியை பிரிச்சனா அப்புறம் என்ன தமிழ் தேசியம் வருது? தமிழர்களுக்குள்ள ஜாதியை பிரிக்கிறியே நீ, அப்புறம் நீ என்ன தமிழ் தேசியத்தை பற்றி பேசலாமா? அதனால நீங்களாம் திருந்துங்கய்யான்னு தான் சொல்கிறேன். எல்லாம் படிச்சிருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க, திருந்துங்கய்யா. இல்லையா ஜாதிக்கு தான் நீ கட்சி நடத்தணும்னா அது ஒரு இயக்கமாக நடத்து, அரசியல் கட்சியாக நடத்தாது. இவருக்கு ஈவேரா அப்படி தான் பண்ணாப்புல. ஈவேரா பார்ப்பனியர்களை திட்டினாரு, சாமி இல்லைன்னு செருப்பால் அடித்தார். அப்போவே சொல்லிட்டாரு, நான் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடாது, நான் பாகுபாடோடு ஒருத்தவங்களை திட்டுறேன், ஒரு சாராரை திட்டுறேன், ஒரு சாராரை கிண்டல் அடிக்கிறேன், அசிங்கப்படுத்துகிறேன், அப்போ நான் அரசியலுக்கு கட்சிக்கு லாயக்கல, எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு இயக்கமாக நடத்தினார். அதனால் இந்த ஜாதி வச்சிருக்கலாம் இயக்கத்துக்கு போயிடுது, அரசியல் கட்சிக்கு வராது. அரசியல் கட்சிக்கு வந்தால் நீ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அத்தனை கோடி மக்களையும் ஒரே நிலையோட தராசா இருந்து நீ பாவிக்கணும். அத்தனை மக்களும் உன் மக்கள், நீ முதலமைச்சராக வந்துட்டா நீ போய் ஜாதியை பார்த்தனா அதை விட பச்சை துருவம் எதுவும் இல்லை. பதவியில் இருக்கிறவன் ஜாதியில் பார்க்கக்கூடாதுங்க. மற்ற ஜாதிக்காரன் என்ன தப்பு பண்ணா நீ ஒரு ஜாதியாக இருப்ப, நீ ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்துடுவ. மற்ற ஜாதிக்காரன் உன்னே நம்பி தானே இருக்கா, நீ தானேயா முதல்வர். அந்த ஒரு தாய் மனப்பான்மையில் உனக்கு வரணும். நீங்களாம் அரசியலில் இருக்காதீங்க, அரசியல் கட்சி விட்டு ஓடிடுங்க, இயக்கமாக நடத்துங்க, ஜாதி இயக்கமாக நடத்துங்கள். ஜாதியை வைத்து இதுன்னு பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன், இவங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே இதைத்தான் சொல்கிறேன். ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் பிறந்தநாள் ஆகட்டும், அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருடைய பிறந்தநாள் நினைவு நாள் ஆகட்டும், அன்னைக்கு அவங்க சம்மந்தப்பட்ட சமுதாயத்தினர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இல்லை அது எல்லாம் தப்பு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக அந்த தலைவர்கள் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. எப்படின்னா தலைவர்கள் அவங்கெல்லாம் சுதந்திரத்தில் நாட்டுக்காக எல்லாம் உழைத்தவங்க. இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் பூரா என்ன இருக்கான், மது அடிக்கிறான், போதை மருந்து அடிக்கிறான், அந்த இளைஞர்கள் இந்த மாதிரி பண்ணுறான். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எந்த ஜாதியாக இருந்தாலும். மிகப்பெரிய ஒரு போராட்ட தலைவர்களை ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறாங்களே. இல்லை அது நம்ம நாட்டோடைய நம்ம மற்றவனை சொல்லணும். அந்த ஜாதிக்காரன் இது பண்ணுறானே, மற்ற ஜாதிக்காரன் இவன் உங்க ஜாதி இல்லையா, எல்லாருக்கும் சொந்தமானவரியான்னு சொல்லு. வாவு சிதம்பரனார் எவ்வளோ பெரிய ஆளுங்க. வாவு சிதம்பரனாரே பிள்ளைமாருங்கிறாங்க, நாசமாக போகிற இருக்கிறீங்க நல்லா நாசமாக பிள்ளைமாருங்கிறாங்க வாவு சிதம்பரனார. அந்த மனுஷன் கப்பலையே வித்துட்டு ரோட்டுக்கு வந்தாருங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டார். அவரை போய் சுதந்திர போராட்டத்துக்கு இது பண்ணால அவரை போய் பிள்ளைமாருங்கிறான் நம்ம தமிழ்நாட்டில். இதை விட கேவலமான நாடு எங்கே இருக்கு? ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இதை கொண்டு வந்தான். முத்துராமலிங்க தேவர்னா அவர் சுதந்திர போராட்டத்துக்கு இளைஞர்களை தயார் பண்ணி நேதாஜிக்கு இந்திய தேசிய இராணுவ படைன்னு சொல்லி இங்கிருந்து அனுப்பி அவங்கெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரியது இவங்க இந்த இதை வேறு பேசுகிறான். அதாவது இந்த குற்றப்பரம்பரைன்னு இது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா, சரித்திரம் படிக்காதவன் நீ சும்மா டிகிரி எல்லாம் வச்சுக்கிட்டு குற்றப்பரம்பரைன்னு சொல்கிறேன்னா அது சுதந்திரத்தோட சம்மந்தப்பட்டது. குற்றப்பரம்பரைன்னா அவன்லாம் என்ன பண்ணான், வெள்ளைக்காரனை எதிர்த்தான். முத்துராமலிங்க தேவர் இங்கேருந்து படை அனுப்புனார் நேதாஜிக்கு. அங்கேருந்து தென் தமிழ்நாட்டிலேருந்து தான் எல்லா பேரும் போனான். வெள்ளைக்காரன் கேட்டான், எங்கே இருந்துடா அவன்லாம் வந்தான்னு. தென் தமிழ்நாட்டிலேருந்து வந்தான்னா அவன் இந்த சுதந்திரத்துக்கும் எதில் சுதந்திர போராட்டத்தில் இவன்லாம் ஈடுபடுவான். இவனை பூரா செக் பண்ணு, மூமெண்ட்டை செக் பண்ணு, அவன் எங்கே போகிறான்னு டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு கையில் வையான்னா. அதுக்கு தான் குற்றப்பரம்பரைன்னு அவன் டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்ன்னு அவன் கொண்டு வந்ததை இவங்களை நோட்டிஃபை பண்ணான். இவன்லாம் நேதாஜி படைக்கு போனவன், இவன் இங்கே இருந்தாலும் ஆபத்து.
அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து கையெழுத்து போடுறான்னு சொன்னால் அவனை புறம் குற்றப்பரப்புறன்னு ஒன்றும் இதுன்னு தெரியாதவன் அடிப்படை விஷயம் புரியாதவன்லாம் பேசுனா என்னத்தை சொல்கிறது? இவங்களை போய் கிளாஸாக எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் நமக்கு? ஒவ்வொருத்தரும் படித்தவங்கிறான், முட்டாள்களாக இருக்காங்க. அதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு சுதந்திரம் சம்மந்தப்பட்டதுங்க. நம்ம இந்த இதில் இருந்ததெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். யாரையும் தரக்குறைவெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனுக்கு சட்டத்தில் இருந்து தண்டனை வாங்கி கொடுங்க. தண்டனை கொடுக்கல இல்லை இது பண்ணுறான்னா அதுக்கு போராடுங்க. அதுக்காக அந்த எதிர்க்கிற கம்யூனிட்டியவே நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்க போகிறீங்க. நாடு நாசமாக போக போகுது, தமிழ்நாடு நாசமாக போக போகுது. ஏற்கனவே பிறப்பு விகிதம் குறைஞ்சி போச்சு. நீங்கள் ஒருத்தன் அடிச்சு வெட்டிக்கங்க, இல்லை இருக்கிறவனையும் சாக அடிச்சிருங்க, அப்புறம் போக வேண்டியதுதான். அப்புறம் போய் தமிழ் தேசியம் தமிழ்லாம் நீங்கள் பேச முடியாதுல்ல. அதுதான் சொல்ல வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? தமிழர்களுக்குள் இப்படி ஏன் பிரிவை உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து பிரிவினை இருக்கிறத வந்து ஒரு சமுதாய நல்லநோக்கத்தோட இந்த கோபி சுதாகர் பரிதாபங்கள்ன்ற சொசைட்டி பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அதில் வந்து இந்த சுர்ஜித் கவின் சம்மந்தமான விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஒருத்தர் மேலேருந்து ஒருத்தர் சொல்லி அந்த சுர்ஜித்ன்ற பையன் போய் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சித்தரித்து சொல்கிறாங்க சார். இதுக்கு வந்து நிறைய வக்கீல்கள்லாம் போய் வந்து எப்படி நீ வந்து எங்கள் கேஸ்ட்டை சொல்லலாம் நீயே அப்படின்ற மாதிரி வழக்கு தொடர்ந்துருக்காங்களே சார். ஆனால் எப்போவுமே ஜாதியை பற்றி பேசும்போது மற்றவங்க மனம் புண்படாதபடி பேசணும். ஒரு ஜாதியை நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். இப்போ நான் கூட தலைவர்களை தான் திட்டுறேன், அந்த ஜாதியை திட்டுறேன்னா ஜாதியை திட்டினா மற்றவங்க மனம் புண்படும். நீ காமெடி வச்சுக்க, காமெடிக்கும் சேட்டையருக்கும் வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் நீ சேனல் வச்சு நடத்துகிறமே அதை புரிஞ்சுக்க. சேட்டையருங்கிறது அதாவது ரொம்ப நாகரிகமாக பட்டும் படாமலும் தாக்கக்கூடிய விஷயம்தான் சேட்டையர். காமெடிங்கிறது எதுக்கு எடுத்தாலும் இந்த வடிவேலு இவங்க நம்ம கவுண்டமணி செந்தில் மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்கிறது காமெடியாக வரும். அதில் அதே மாதிரி வெறுமனே திட்டுறது வந்து காமெடியே கிடையாது. நாகரிகமான காமெடியை தான் நம்ம காமெடியாத்துக்கு நீ வந்து சொல்கிறேன்னா, நீ சொல்லக்கூடியது மேலேருந்து ஒருத்தவங்க சொல்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல. 182 IPCயில் உங்கள் 2 பேர்த்தையும் முடிச்சு உள்ளே போட்டுருக்கான். இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. CBCID எடுத்திருக்கான். காவல்துறையின் விசாரணையை திசை திருப்பியதாகனு வழக்கு வந்துடும். ஆமா, என்ன ஒன்று சட்டம் தெரிஞ்சாதானே உங்களுக்குலாம். அவங்க 2 பேருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டே இருக்கு சார். அதாவது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நடக்கக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் மனம் புண்படாத மாதிரி சொல்லணும். மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது, ஜாதி உணர்வை புண்படுத்தக்கூடாது, தேசியத்தை புண்படுத்தக்கூடாது. தேச உணர்வுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து தானே பேசணும். அப்போ நீங்கள் இப்போ பேசுகிறீங்கன்னா ரைட்டு பேசுகிறீங்க, ஒரு நகைச்சுவை மற்றவர்கள் மனத்தை புண்படுத்தாத நகைச்சுவையாக இருக்கணும். அதனால தான் அவங்க கோவப்படுறாங்கன்னா நிறைய பேர் அதை எதுக்குறாங்க, வழக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீ பேசுனதுல மனம் புண்பட்டு இருக்குல்ல, அதை திருத்திக்கங்கிறது. அதனால யாருமே இன்னொருத்தவங்களை இது பண்ணி பேசாதீங்க, கருத்தை எடுத்து சொல்லுங்கள். கிண்டலாக பண்ணும்போது மற்றவங்களுக்கு மனம் பாதிக்கும். யாரையுமே கிண்டல் அடிக்காதீங்க, நாகரிகமான முறையில். அவங்க வந்து கிண்டல் பண்ண விஷயங்கள் என்னன்னா, எங்க ஜாதி தான் பெரிய ஜாதி அப்படின்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் கிண்டல் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதா தெரியுது சார். சரி, எங்க ஜாதி தான் பெரிய ஜாதி அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்காங்க. எங்க ஜாதி தான் பெரிய ஜாதின்னு சொன்ன ஆளுங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கொஞ்சம் பேர். அந்த கம்யூனிட்டியில வந்து எவ்வளவு பேர் மொத்த கம்யூனிட்டியில இருக்காங்க? அந்த கொஞ்சம் பேர் சொன்ன கருத்தை அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் தாக்குற மாதிரி சொன்னா கோவம் உங்களுக்கு வரும் இல்லையா? அது பார்த்து பேசணுங்க. எந்த ஜாதியாக இருந்தாலும் பார்த்து பேசணும். தப்பு. ஒரு ஜாதியை பற்றி நீங்கள் இது பண்ணி பேசுகிறீங்கன்னா அதுக்கு அடிப்படை ஆதாரத்தோடு பேசுகிறீங்கன்னா, நாளைக்கு அவங்க டெஃபமேஷன் போட்டாங்கன்னு வைங்க. இந்த சேனல் பேர் என்ன சொன்னீங்க? பரிதாபங்கள். நான் பார்த்ததில்லை அந்த சேனலை. இருந்தாலும் இந்த இவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து இது பண்ணி நான் பார்க்கும்போது டெஃபமேஷன் அவங்க போட்டாங்கன்னா உனக்கு 50 கோடி 100 கோடின்னு போட்டு கொடுத்தாங்க. பெரிய டெஃபமேஷன் அது. ஜாதி உணர்வுகளை மத உணர்வுகளை புண்படுத்தினீங்கன்னா டெஃபமேஷன் பெருசாக இருக்கும். நீங்கள் சேனலே மூடிட்டு போகும். அதனால் பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் விஷயம். அவங்க ஏதோ பேசிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரே ஒரு இது, நாங்கள் யார் மனதையும் புண்படுத்தக்கூடியதில் இதை போடலைங்க, ஜாதி இதை வந்து நிச்சயம் இது பண்ணி போடல. அப்படி நான் ஜாதி அடிப்படையில் பேசுனதா நீங்கள் உங்கள் மனசுக்கு பட்டுருக்குன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அந்த வீடியோவை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்லை. எனக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. குற்றங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன், காவல்துறையில் நடக்கும் குற்றங்களை பற்றி. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி குற்றவாளிகள் எங்கள் போலீஸில் ரெக்கார்டில் இருக்காங்க. நாங்கள் அந்த இது சொல்கிறதே அந்த ஜாதி பேரை சொல்லி தான் அந்த ரெக்கார்டையே சொல்லுவோம். அது வெள்ளைக்காரங்காலத்துலேருந்து போட்டு. அப்போ இந்த குற்றவாளிகள்னு நான் சொல்லிட்டேன். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா
எங்கள் ஜாதியை சொல்லிட்டீங்களேயான்னு. அடுத்த நிமிஷமே நான் மன்னிப்பு கேட்டு, ஐயோ நான் அந்த எண்ணத்தில் சொல்லலைங்க, போலீஸ் ரெக்கார்ட்லேயே அப்படி இருக்குது, எங்கள் போலீஸில் அப்படி தான் சொல்லுவோம், அதை நான் சொன்னது உங்கள் ஜாதி இதை மனசை புண்படுத்தி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உடனே அந்த வீடியோவை நீக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோ உடனே நீக்கிறேன். மன்னிப்பு கேட்குறதுல என்ன தப்பு, நம்ம தெரியாமல் சொல்லிட்டோம்னு கேட்குறதில்ல. ஒரு ஜாதி உணர்வை வந்து அது பாதிக்கத்தானே செய்யும். அதில் ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து இந்த ஜாதி குற்றவாளின்னு சொன்னீங்களே, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்குது, நாளைக்கு இவங்க ஜாதியெல்லாம் குற்றவாளி ஜாதின்னு சொல்லி அதை யாருங்க கட்டுவான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நம்ம பேசின ஒரு வார்த்தை இந்த அளவுக்கு அவங்க மனசை புண்படுத்தி இருக்கு. உடனே மன்னிப்பு கேளையா, நீ என்ன பெரிய ஆளா வானத்திலிருந்து குதிச்சோன்னா, மனம் புண்பட்டுட்டானா மன்னிச்சுக்கங்க, வீடியோ எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நீ இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்க, அப்போ உள்ளே போ, நீ உள்ளே போ. உள்ளே போகிறது மட்டும் இல்லை, ஜாதி அந்த ஜாதியை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் இதை பார்க்க மாட்டாங்கல்ல. என்னமே இது நமக்கு எதிராக பேசுனதுன்னு இதெல்லாம் பகையை வளர்த்து கொள்ளாதீங்க. அந்த அவங்களுக்கு சொல்கிறேன், சட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டாதீங்க. 182 ஐபிஎஸ்லாம் ஓல்டு ஐபிஎஸ்லாம் உன் மேலே இப்போ கேஸை போடலாம். அவங்களுக்கு என்ன செக்ஷன் போடுறதுனே தெரியாது போலீஸுக்கு. ஏன்னா இந்த அந்த 182 ரொம்ப ரேர் செக்ஷன் அது. ஸோ இப்போ போட்டாங்கன்னா இது பண்ணி ஜெயிலுக்கு போகணும். அதனால் பார்த்து இது பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்து நிலைப்பாடு இருக்கு. நன்றி. மிக நன்றி சார்.